சிலிண்டர்லாம் பயங்கர தட்டுப்பாடு ஆயிடுச்சு. சரி சரி. இன்னும் 1-2 மாதத்துக்குலாம் என்ன நடக்குன்னு ஒன்றும் சொல்ல முடியறது இல்லைங்க. ரொம்ப பேக்கரி அது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். திருப்பூரில் அங்கெல்லாம் பார்த்தா நிறைய இடத்துல எல்லாம் ரன் பண்ணவே முடியல அப்படிங்கிறாங்க. கஷ்டம். அதான் அது இந்த டயத்தை யூஸ் பண்ண நல்லா பிளாக்லேயும் விற்கிறாங்க. சென்னையிலலாம் 5000-6000க்கு போகுது ஒரு சிலிண்டர் அப்படிங்கிறாங்க. ஐயோ சரிங்க சரி. ரொம்ப சரி. அதான் இந்த கமர்ஷியலாக வாங்குறதுலாம் பிளாக்ல பயங்கர ரேட் வந்துடுது. சரி. கஷ்டங்க. ஆமாம், ஹோட்டலில் சின்ன சின்ன பேக்கரி ஹோட்டல்லாம் நடத்த முடியாமல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கஷ்டப்படுறாங்க. ஆமாம் ஆமாம், ஏதோ கொஞ்சம் அவுட்டரில் இருக்கவங்க ஏதோ விறகு அது இதெல்லாம் போட்டு ஏதோ சமாளிச்சுக்கிறாங்க. டவுனு சிட்டியில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியல. கஷ்டம்தான் கஷ்டம்தான்ப்பா. நானே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டார்டிங்கில் இருந்தது. சரி, இடையில ஒன்று அது ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு மாற்றலான்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. டிமார்ட்லாம் சும்மா 2500 வச்சுருந்தாங்க. நான் அப்புறம் வாங்கிக்கலான்னு அசால்ட்டாக விட்டுட்டேன். இப்போ பார்த்தா 4000-5000 எங்கே போனாலும் பயங்கர ரேட்டு. அது கிடைக்கிறது இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் கோயம்புத்தூர் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அன்றைக்கி ஒரு 10 நாள் முன்னாடி. சாப்பிட்டீங்களாம்மா மத்தியானம்? நம்மளுக்கு கமர்ஷியல் 19 கிலோங்களா? இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தாங்குதுமா நமக்குலாம்? வரும். நம்ம அளவாக லிமிட்டடாக செய்யறதுனால தாங்குது. சரி, நீங்களே எல்லாம் பண்ணி கவனிச்சுக்கிறீங்க. நல்லது. சரி.